அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஃப்ரின் குக்கிங் வேர். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் கோலா உருண்டை தான் ஆனா காய்ச்ச போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கோம். நல்லா துண்டு கறியா. அதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டா இருக்கும். பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு நம்ம வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுல கசகசா போடுவாங்க. சில பேருக்கு பிடிக்காட்டி அதை வந்து நம்ம போட வேண்டியதில்லை. மிளகு கொஞ்சம், ஜீரகம், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 4, 5 முந்திரி நம்ம வந்து உடைச்சு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். இப்போ இதில் வந்து கல் உப்பு போட்டுக்கிட்டு ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினா நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். இது மட்டனில் செய்கிறதோட சிக்கனில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா நம்ம வந்து கலந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம். மட்டனோட சிக்கனில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் உரப்பாக செஞ்சோம்னா இன்னும் நல்லா இனிச்சுக்கிட்டு உரச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஆணத்துக்கு வந்து தேங்காய் தனியாக அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், அதில் வந்து நம்ம மல்லித்தூள் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம மல்லித்தூள் போட்டோம்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா நைஸாக அரையும். இப்போ இதை வந்து நம்ம ஆணத்துக்கு அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம கோலா உருண்டைக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எலும்பும் கறியுமா கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கோல்டு வின்னர் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், நல்லா எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி நம்ம இதை வந்து போட்டு நல்லா வந்து கிண்டிக்கலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எலும்பும் கறியுமா எடுத்து வச்சிருக்கிறது இதில் போட்டு அதை நம்ம வந்து சொல்ல சொல்ல கிண்டிக்கலாம். எலும்பு கறி கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் வந்து ஆன வாசமாக இருக்கும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஆணத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா இதையும் போட்டு நம்ம நல்லா சொல்ல சொல்ல கிண்டிக்கலாம். இப்போ ஆணத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகாத்தூள், நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சொல்ல சொல்ல கிண்டிக்கிட்டு நம்ம வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து 2ஆ நறுக்கி 3 கீரல் போட்டு நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து சொல்ல சொல்ல கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் கிண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தேங்காய் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். தேங்காவும் மல்லித்தூளும் போட்டு அரைச்சதை அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து கிண்டிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் சிக்கன்ல இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கறியோட கோழிக்கறியில டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஆனா கொஞ்சம் உரப்பா புளிப்பா செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து புளி கரைச்சு இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றி அந்த நம்ம தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்தாச்சு.
நம்ம மூடி வச்சுட்டு நல்லா காய்கறி வந்து நல்லா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கோலா உருண்டை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க வேண்டியதுதான். இதையும் நம்ம சின்ன சின்னமா உருட்டி நம்ம வந்து வறுத்துக்கணும். நம்ம ஆணத்துக்கு தனியா நம்ம வந்து உருட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி. எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி தனியா வச்சுக்கிட்டு நல்லா வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம ஆணத்துல சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்தா போதும். ஏன்னா கோழிக்கறி சீக்கிரம் வெந்துரும். நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம மூடி வச்சிருவோம். நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்ப நல்லா கறியெல்லாம் வெந்து வந்துருச்சு. காய்கறி கோலா உருண்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு ஆணம் வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இது மாதிரி நீங்களும் சிக்கன் எடுத்து கோலா உருண்டை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.